வணக்கம் நேயர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். 2026ஆம் வருஷம் பிறந்து முதல் மாசமே, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி நம்ம சூரிய பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்குள்ள நுழையிறார். இது சாதாரண பெயர்ச்சி இல்ல, இது உத்தராயண புண்ணிய காலம். சூரியன் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி திரும்பும் அற்புதமான நேரம். அதுவும் மகரம்ங்கிறது சனியோட வீடு. அங்க சூரியன் போறது அரசியல்லையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். சூரியன் மகர ராசிக்குள் நுழைவதையே நாம் மகர சங்கராதி என்று அழைக்கிறோம். இந்த நாளில்தான் தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். தேவர்களுக்கு பகல் பொழுதாக கருதப்படும் உத்தராயமை காலம் ஆரம்பமாவதால் சுபகாரியங்கள், திருமணம், கிரகப்பிரவேசம் செய்ய இது உகந்த காலமாகும். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தெள்ளத் தெளிவாக பார்ப்போம். கும்ப ராசி அன்பர்களே, சூரியன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போறாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம், அதாவது செலவு, நஷ்டம், தூக்கம், வெளிநாடு. கையில காசு நிக்காது, தண்ணியா செலவாகும், பர்ஸே ஓட்டையான மாதிரி இருக்கும். சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்க சாமர்த்தியம். வீடு கட்டுறது, நகை வாங்குறதுன்னு செலவு பண்ணுங்க. மருத்துவ செலவு வராம பாத்துக்கோங்க. கண்வழி, கால்வழி சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும். கண் ஆபரேஷன் செய்யணும்னு இருந்தா அது இப்ப நடக்கும். தூக்கம் வராம தவிப்பீங்க. ராத்திரி நேரத்துல கண்ணு முழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மெடிடேஷன் பண்றது நல்லது. வேலை விஷயமா வெளியூர் அல்லது வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்பு வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு விசா, பாஸ்போர்ட் வேலைகள் தடையில்லாம முடியும். இது ஒரு குட் நியூஸ். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தாம இருந்தா இப்போ கட்டாயம் செலுத்த வேண்டிய சூழல் வரும். ஃபைன் போடுவாங்க. வேலை இழப்பு அல்லது விரும்பாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதிகாரிகளோடு அனுசரிச்சு போங்க. நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லாதீங்க, அப்புறம் வேலை கிடைக்காது. தொழில்ல போட்ட முதலீடு திரும்புறதுக்கு தாமதமாகும். புதுசா முதலீடு செய்யாதீங்க. ஆன்மீக சுற்றுலாக்களுக்கு நிறைய செலவு செய்வீங்க. காசி, ரிஷிகேஷ்னு போற யோகம் இருக்கு. எதிரிகள் மறைமுகமா தொல்லை கொடுப்பாங்க. கூடவே இருந்து குழி பறிப்பாங்க. உஷாரா இருங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை நிமித்தமா தனியா இருக்க வேண்டிய சூழல் வரலாம். மாணவர்கள், விடுதியில தங்கி படிக்கிறவங்களுக்கு உணவு பிரச்சனை, உடல்நலக் குறைவு வரலாம். படிப்பில் கவனம் குறையும், ஞாபக மறதி வரும். பெண்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வம்புக்கு போக வேண்டாம். கடன் வாங்குற நிலைமை வரும். அவசர தேவைக்கு தான் கடன் வாங்கணும், ஆடம்பரத்துக்கு கூடாது. தந்தை வழி உறவினர்களால செலவுகள் உண்டாகும். அப்பாவுக்கு மருத்துவ செலவு வரலாம். ஷேர் மார்க்கெட்ல பெரிய நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு ட்ரேடிங் பண்ணாதீங்க. சட்டவிரோதமான செயல்கள்ல ஈடுபடாதீங்க. போலீஸ் கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும். மனைவியின் உடல்நிலையில கவனம் தேவை. அவங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கலாம். தான தர்மங்கள் செய்யறது மூலமா கெடுபலன்களை குறைக்கலாம். யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. புதுசா பிசினஸ் தொடங்க வேண்டாம். பயணங்கள்ல அலைச்சல் இருக்கும், உடம்பு வலி வரும். காலையில எழுந்திருக்கும் போதே சோர்வா இருப்பீங்க. நண்பர்களால ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கு. உங்க பொருட்களை பத்திரமா பாத்துக்கோங்க, திருடு போக வாய்ப்பு இருக்கு. மொபைல், லேப்டாப் தொலைஞ்சு போகலாம். ஆன்லைன் ரம்மி, சூதாட்டம் பக்கம் போகாதீங்க, மொத்தமும் போயிடும். சிக்கனம் தேவை. ஏழைகளுக்கு கம்பளி தானம் செய்யலாம். அனாதை இல்லையங்களுக்கு உணவு கொடுங்க. சிவன் கோவில்ல தொண்டு செய்யுங்க. மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க தியானம் பண்ணுங்க. விவசாயிகளுக்கு செலவு கூடும். கால்நடைகளை விற்க வேண்டிய சூழல் வரலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு குறையும். பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி வரும். உங்க ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் சோதனையான மாதம்தான், ஆனா இதுவும் கடந்து போகும். தெய்வ நம்பிக்கை உங்களை காப்பாத்தும். செலவு குறைச்சா தப்பிக்கலாம். புது முயற்சிகளை தள்ளி போடுங்க. பரிகாரம்: பைரவர் வழிபாடு. சனிக்கிழமை காக்கைக்கு சாதம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இதேபோன்று பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.